அன்புகளுக்கு வணக்கம். இந்த வாகனத்திலெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த டூ வீலர் அத்தனை பேர் அத்தனை தவறு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் இன்றைக்கி நம்ம டேஷ் கேம் ஆகிட்டுங்க. அதுவும் நம்ம டிஎம்எஃப் நிறைய டேஷ் கேம் ஃபுட்டேஜஸ் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடுவோம். ஆனால் அவங்களுடைய விழிப்புணர்வுக்காக நீங்கள் இந்த வீடியோ சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உண்மையுமே அவங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி. உங்களோட டேஷ்கேம் ஃபுட்டேஜஸ் இருந்தது அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேங்க. 95 70 70 73 73 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இதுதான் கன்சல்டேஷன் நம்பர். நீங்கள் தான் புதுக்கார் வாங்கணும் பிடிக்குன்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்காக நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேஷ்கேம் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. நான் என்ன சொல்கிறேனே தெரியல, அறிவு இருக்குதான்னு சொல்லித்தான் நம்ம இந்த டைட்டிலே நான் அப்படித்தான் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோக்கும். அதுக்காக நீ பெரிய உத்தமனா யோகின்னா ஐயோ 100% நான் அப்படி கிடையாதுங்க. நானும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி மற்றவங்க பண்ண தவறு நம்ம ஒரு இதாக தெரியுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம அதனால தான் இதை ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், மக்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோடனே ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சமீபத்தில் கோயம்புத்தூர் ஒயிட் வந்துட்டு இருந்தேனுங்க. இதுலேயே தேதி இருக்கும். எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா நைட் 28ஆம் தேதி. இன்றைக்கி ஒன்றுங்களா ஓகே, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒயிட் கரெக்டாக பல்லடம் வரணுங்க. பல்லடத்துக்கிட்ட நான் லெஃப்ட்டு திருப்பூருக்கு திரும்பணும். அவ்வளோ ஸ்லோவாக நான் வரணுங்க. லெஃப்ட்டு ஏன்னா ஃபுல் டிராஃபிக் அந்த இடத்துல சிக்னல் போட்டிருக்குது. அவ்வளோ இதில் மெதுவாக லெஃப்ட்டு திரும்புகிறேன். அந்த ஒரு செகண்ட் அங்கே பாருங்க, ஆல்ரெடி அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. அங்கே பின்னாடி ஒரு டூ வீலர் வருது. எல்லாருமே நின்று அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணாங்க. நான் திரும்புறதுக்குள்ளே அதுக்குள்ளே பூந்து வந்துட்டாங்க. என்ன கொடுமைங்க, ஒரு செகண்ட் அடிச்சிருந்துன்னு வச்சுங்க. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? நானும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று அவங்கள கைகள் அடிபட்டு எதுக்கு இந்த அவசரம் நினைக்கிறேன். இந்த ஒரு செகண்டு பண்ணுற தவறுனால தான் மக்களுக்கு நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகுது. ஒரு செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி எவ்வளோ பெரிய நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அப்போனா தான் புரியும். அதுக்கப்புறம் பாலக்காடு போயிட்டு சமீபத்தில் டாடா நிக்சன் நம்மளோட ஈவியில் தான் போயிட்டு இருந்தானுங்க. போயிட்டுருக்கும்போது கரெக்டாக இது அந்த கற்பகம் காலேஜுக்கு வரும். கரெக்டாக அந்த பொள்ளாச்சி ரோடு நம்ம டோல், அந்த டோலுக்கு முன்னாடி எல்என்டி பைபாஸில் போயிட்டுருக்கிறேன். ஆக்சுவலாக போயிட்டுருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஸ்விஃப்ட் கார் ஒன்று போயிட்டுருக்குது. அந்த கார் லெஃப்ட்டு ஓரமாக ஸ்லோவாகிக்குதுங்க. அந்த இடத்துல லாரி போயிட்டுருக்குது எனக்கு முன்னாடி. லாரி கரெக்டாக போயிட்டுருக்குது. லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு டூ வீலரு பார்க்கவே இல்லைங்க. லெஃப்டில் ஒரு செகண்ட் கூட லெஃப்ட்டில் பார்க்கல. ரைட் சைடு பார்த்தாப்புல எங்கள் காரை பார்த்துட்டு நெடுன்னு அப்படியே ஓராப்புல. நான் ஒரு செகண்ட் கத்திக்கிட்டேன், ஐயோ அடிச்சா அப்படின்னு கத்துனேன். ஒரு கத்து ஒரு செகண்டு அங்கே பாருங்க. அந்த இடத்துல ஐயோ எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்செல்லாம் படபட பையங்க. அந்த பயங்கர ஒரு டென்ஷன் ஆகி போச்சுங்க. ஒரு செகண்ட் விட்டுருந்தா அந்த இவர் பொழுத பிக்கப் ஒரே அடி சாத்து. கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தாருன்னா அந்த டைமிங் மட்டும் நினச்சி பாருங்க, என்ன டைமிங்னு மட்டும் அதுதான் அந்த ஒரு செகண்டுங்கிறது. இந்த ஒரு செகண்ட் தப்பிச்சிட்டாப்புல. ஒரு செகண்ட் லேட்டாக மட்டும் வந்திருந்தாப்புலன்னா கண்டிப்பாக பொழுத பிக்கப் அடி தான் 3 பேரும். என்ன அவசரங்க, இப்படி நிற்க வேண்டியதானே இந்த இடத்துல. ரோடை கிராஸ் பண்ணுற எல்என்டி எவ்வளோ பெரிய இன்றைக்கி பிஸியான ரோடு. அது எத்தனை விபத்து அந்த ரோட்டில் நடக்குது. இன்றைக்கி நான் போயிட்டு வரணுங்க, பாலக்காடு நான் போகிறேன். போகும்போது கரெக்டாக அதே இடத்துக்கு முன்னாடி, கரெக்டாக கற்பகம் காலேஜுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கரப்பாம்பூச்சியாட்ட தலைகளை திரும்பி கிடக்குது. என்ன வண்டி? டாட்டா ஏஸ் ஒன்று. அதுக்கப்புறம் தான் அந்த கற்பகம் காலேஜோடைய நம்ம சிக்னலை தாண்டி மறுபடியும் கேரளா ரோட்டில் போயிட்டு இருக்கிற பாலக்காடு ரோட்டில் அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு 4-5 கிலோமீட்டரில் மதுக்கரைக்கு முன்னாடி ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு போடு ஈகோ ஸ்பாட் உள்ளோட்டு கிடக்குது. ரைட் சைடு அதோட ஆரஞ்சு கலர் வண்டி. இதில் எதுக்குன்னு கேட்குறேனுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஓட்டிகிட்டு கரெக்டாக போயிட்டு வாங்கலாங்க. ஆண்டவன் கொடுத்துருக்குது ஒரே ஒரு உசுருங்க. அந்த உசுரை எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம்? 100 வருஷமாக வாழ போகிறாங்க. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ போகிறோம். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக பொறுப்பாக போயிட்டு பொறுப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல அப்பாவும் இருக்கலாம், நல்ல மகனாக இருக்கலாம். இந்த மாதிரி லேடிஸும் நிறையா தவறு பண்ணுறாங்க டிரைவிங்கில். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் யோசனை பண்ணி, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, மற்றவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அந்த ரோடு பாலக்காடு எல்என்டி பைக் நிறைய பிளைண்ட் ஸ்பாட். அது வேறு வச்சு விட்டாங்க. இப்போ நடுவில் வேறு அதை வேறு கொண்டு போய் அடிச்சிருப்பேன். நானே கொண்டு போய் அடிச்சிருப்பேன். நைட் நேரம் எனக்கு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ரோட்டை நான் போகிறேன், நடுவில் பூரா அந்த பிளாஸ்டிக் வச்சு விட்டாங்க. ஐயோ சாமி.
அதுக்கப்புறங்க கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி இதை நம்ம ஊட்டமாக போயிட்டுருக்குறாங்க. நம்ம தங்கச்சியுமே ஊட்டமாகவும் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போதுங்க எந்த இடத்துலனாங்க இது வந்து நம்ம திருப்பூர்லேருந்துங்க இப்படி லெஃப்ட்டு உள்ளே போனோம்னா கணபதி வாழ்த்து வழியாக சாந்தி மகால் போகுது, பொங்கலூர் அந்த ரூட்டு. அதில் போயிட்டு இருந்துருக்குறாங்க காலையிலிங்க. இனி என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க. இனி ஆரஞ்சு கலர் பனியன் போட்டிருக்காட்டி ஸ்விக்கியா ஜொமோட்டோவா இனி அந்த பையனா இனி என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கேமராவில் வந்துங்க ஒரு டேர்னிங்கில் எப்படி வரணும், அவ்வளோ ஸ்லோவாக வரணும். அப்படியே ஏதாவது வண்டி போயிட்டு இருந்தாலும் டேர்னிங்கில் முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்க, 100க்கு 100 நம்ம சைடே போடக்கூடாது. அந்த பையனுங்க ஒரு வண்டி போயிட்டுருக்குது பைக்கு, அப்படியே அந்த பைக்கை சைடு போடுறங்கிற பேரில் என்ன ஸ்பீடுங்கிறீங்க, ஃபுல்லாக ஏறி வர்றாப்பிள்ளைங்க அந்த பைக்கை. ஏறி வந்து அடிச்சாப்பில் வரங்க ஹோண்டா செட்டு ஒரே அடித்தோடனே நேராக வந்து தலை இப்படி அடித்து ரோட்டில் அடித்து அப்படியே கிடக்கிறாப்பிள்ளைங்க கீழே. ஒரு நிமிஷம் நம்ம ஊட்டமாக பார்த்து கைகளெல்லாம் நடுங்கி உதறி சாமி படபடுத்து போயிடுச்சுங்களாம்மா. ஏன்னு கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ அவசரம், ஏன் இந்த மாதிரி காலையில் வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க, காலை 7:30 மணி 8 மணிக்கு வேலைக்கு போகிற நேரம் அது எல்லாருமே. இந்த வேலைக்கு போகிறவங்கள நானும் பார்த்துருக்கேன், காலையில் வீட்டில் லேட் ஆகிட மாட்டிருக்குது, பறக்கிறதுங்க காலையில் அத்தான ஸ்பீடுங்க. அது நான் இந்த இப்போ NH கோயம்புத்தூர் ஹைவேஸ் இருக்குது பாருங்கள், அவனாசியில் ஏறணும் ஒரு தடவை காலையில் 8 மணிக்குங்க போயிட்டுருக்குறேனுங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்கு என்ன கூட்டம், லெஃப்ட் சைடு அத்தனை 2 வீலருங்க, 3 ட்ராக் போயிட்டுருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்லேயும் 2 வீலர் ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது முடிஞ்சு செகண்ட் ட்ராக்கில் ஏறி போகிறாங்க. நான் கேட்குறேன், 2 வீலர் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஒரு ஹைவேஸில் போகிறீங்க நீங்கள், ஒவ்வொரு வண்டி ஹைவேஸில் கார் வர்றது எவ்வளோ தெரியுமா, 100 120 வந்துட்டுருக்குது. சர்வசாதாரணமாக பஸ்ஸே 100ல் வருது. ஏன் இப்படி ஏறி போயிட்டுருக்குறீங்க ரைட் சைடு ட்ராக்கில்? அதுக்கப்புறம் ரைட் சைடு ட்ராக்லேயும் போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ட்ராக்கு தனியாக கொடுத்தாச்சு. 2 வீலர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்க, அந்த ட்ராக் மட்டும் எடுத்துகிட்டு போய்ங்க லெஃப்ட்டில் மட்டும். ஏன் இந்த பக்கம் வரீங்க? படித்து நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் நின்றுங்க கூட சொல்லிட்டு போனேன். நான் தயவுசெய்து இந்த ட்ராக்கை வராதிங்க, ஃபேமிலியாக இருக்கிறீங்க அந்த பக்கம் போங்கன்னு இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் ட்ராக்குக்கு வராதிங்க, வந்த வேகத்தில் பின்னாடி வர வண்டியில் நிற்காது. உங்கள் உசுறு முக்கியம், ஒரு தடவை வாழ்கிற உசுறு. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ட்ராக் எவ்வளோ ஓரமாக உங்களால் போக முடியும் ஒட்டி ஒரே ஸ்பீடில் நிதானமாக போய்க்குங்க. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர்லிங்க. கோயம்புத்தூர் கரெக்டாக காந்திபுரத்துலேருந்து வந்து லெஃப்ட் திரும்பி போயிட்டு இருந்தேனுங்க. கரெக்டாக போயிட்டுருக்குறேனுங்க, அந்த ராமகிருஷ்ணா காலேஜ் இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த சிக்னல் இருக்கும். கரெக்டாக அந்த சிக்னலுக்கு முன்னாடி ஒரு லேடிஸு குழந்தையோட ஒரு ட்ரிபிள்ஸை போட்டுட்டு ஒன்வேல இப்படி வர்றீங்களே, இது நியாயங்களாங்க? கரெக்டாக அந்த இடத்துல நான் போய் லெஃப்ட்டு ஓரமாக கொஞ்சம் தள்ளி நிறுத்த போகிறேன். நான் ஏதாவது தவறுதல் நடந்துருந்து, பார்க்காம கேட்காம விட்டுருந்தாலும் ஏதாவது நடந்துருந்துன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பெரியவங்க, உங்கள் குழந்தைங்க, இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு எதுக்கே இப்படி ஒன்வேல வர்றீங்க? கொஞ்சமாவது வேணுங்களாங்க. ஒரு லேடிஸ் இத்தனை தான் ஜென்ஸு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா லேடிஸ் நீங்களும் தவறு பண்ணலாமா? தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டுங்க. இந்த மாதிரி ஒன்வேலையில் வராதிங்க. ஒரு செகண்ட் ஆக போகுது உங்களுக்கு. அந்த சிக்னல் வந்து எத்தனை அடி வரப்போகுது உங்களுக்கு? மீறி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 500 அடி வருங்களா, 1000 அடி வருமா? சிக்னல் போய் யூட்டர்ன் பண்ணி வந்துடுங்களேன், அவ்வளோதான். இந்த 500 அடி 1000 அடிக்கு போய் திரும்பி இப்படி ஒன்வேல வர்றீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு அடுத்தது கொடுவை. இது வந்து நானுமே என் பையனுமே எங்கே போயிட்டு வந்திருந்தாங்க சமீபத்தில். இப்போது ஆமாம், கொடுவை தாண்டி நம்ம எங்கேயோ போனோம். சரி, தாராபுரம் 1 பிளக்காக போனோம். நம்ம அந்த EV வண்டி நம்ம வாங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குல்லங்க, அந்த 1 பிளக்குன்னு சொல்லி அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க அவங்க. அதனுடைய ஓப்பனிங் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தாராபுரத்தில் 1 ஓப்பனிங்கு, LNT பைபாஸில் 1 ஓப்பனிங். அந்த தாராபுரத்துக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி அது என்ன ஹோட்டலுமா? ஆர்எச்ஆர் ஐஸ்வர்யம். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அங்கே தான் நான் போயிருந்தேன். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலான்னு. கொடுவாயிலிங்க பட்ட பகலில் மத்தியானம் 3 மணி 4 மணி இருக்கும். இந்நேரத்துக்கு ஒன்வேளை எப்படி வர்றாங்க பார்த்துக்க. நான் பார்த்த உடனே வாயிலே அப்படியே திட்டிட்டு நான், என்ன ஜென்மமையா நீ எல்லாம் எங்கேருந்தியா வர்ற அப்படின்னு. அதுக்குள்ளே இருந்தாலும் பாஸ் ஆகி போயிட்டாப்பிள்ளைங்க. என்ன கொடுமைங்க, ஒரு ஆட்டோக்காரருங்க, அந்த ஆட்டோக்காரருக்கு ஒரு இது அங்கே போய் சுற்றி வரக்கூடாதுங்களாம்மா. இவ்வளோ தூரத்தில் வந்துட்டார் ஆட்டோக்காரருக்கு முன்னாடி அந்த பைக்காரை பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த 2 வீலர். ஒரு நிமிஷம் நெஞ்சுங்குள்ளையெல்லாம் ஆடி போச்சுங்க.
நான் பார்க்கவே இல்லை பைக்கார. நான் பாட்டு கேஷுவலாக போயிட்டு இருந்தேன். கரெக்டாக லைட் டேர்னிங். நான் இங்கேருந்து ரைட்டு திரும்புகிறேன், அங்கேருந்து வந்து அந்த டூ வீலர் லைட்டாக டேர்னிங் திரும்புது. அது ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் இது. நல்ல டிராஃபிக்ங்க, ஹெவி டிராஃபிக், கொஞ்சம் நஞ்சம் டிராஃபிக்லாம் கிடையாது. சமீபத்தில் தீபாவளிக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். தீபாவளிக்கு முன்னாடி இது நடந்தது. நல்லா தீபாவளி டிராஃபிக்கில் மாட்டி வந்துட்டுருக்குறோம். நான் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ரைட் சைடு தான் ஒட்டி வருவேனுங்க. இந்த டிவைடர் வச்சுருக்காங்களே கல், அந்த கல் ஒட்டி தான் வருவேன். நான் அப்படி தான் வந்துட்டுருப்பேன். இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு ஸ்கார்பியோ ஒன்று வந்துட்டு இருந்தது. நான் ஸ்டேரிங் நேராக பிடிச்சிருக்கிறேன். இப்படி கரெக்டாக நேராக பிடிச்சிருக்கேன். நேர் ரோடு லெஃப்ட் ரைட் எங்கேயும் தரப்பில் இப்படியே நான் வந்துட்டுருக்கிறேன் நேராகவே. கரெக்டாக இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்துட்டு இருந்த ஸ்கார்பியோ வந்துங்க இப்படி ஒட்டி வந்துகிட்டே இருந்தாப்புலைங்க. கொஞ்சம் கிராஸாகவே வந்துட்டு இருந்தாப்புல. இந்த இடத்துல வரும்போது நல்லா கிராஸ் ஆயிடுச்சு. என்னை சைடு போட்டு எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க வண்டி முன்னாடி பூந்துருவன் மாமா. அதுக்காக டப்புன்னு வந்தாப்புல சைடு மிரரில் முட்டிடுச்சு. அவங்க சைடு மிரரும் நம்ம சைடு மிரரும் முட்டிடுச்சு. ஒன்றுமே பேசலாம். கண்ணாடி இறக்குனேன். சிரிச்சிட்டே கேட்டேன். எல்லாம் உள்ள பசங்க, 4-5 பசங்க. சிரிச்சிட்டே கேட்டேன், ஏன் தம்பி இப்படி ரைட் ஏறி வரலாமா? அந்த பக்கம் தான் நேராக போயிட்டுருக்குறீங்கள, அதுக்குள்ளே என்ன அவசரம்? நீங்கள் தான் லெஃப்ட் ஏறி வந்தீங்க. அப்படி நான் லெஃப்ட் ஏறி வந்தேண்ணா. எங்கிட்ட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இருக்குது. என்னோடய ஸ்டேரிங் மட்டும் நீ பார்த்துக்கோ. என் ஸ்டேரிங்கு என்ன கண்டிஷன் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸ்டேரிங் வந்து கை எடுத்துருக்கேன். அடுத்த செகண்டு அடித்தோடனே கண்ணாடி இறக்கணுதுங்க. இங்கே ஸ்டேரிங் மட்டும் பார்த்துக்க. நேராக நான் வந்துட்டுருக்கேன். இது நேர் ரோடு. நீ தானே வந்து ரைட் ஏறி வந்தேங்க. அப்படிலாம் கிடையாது. நானும் ரைட் ஏறி கிடையாது. நானும் நேராக வந்தவன். நீங்கள் தான் தப்பாக வந்தீங்க. சரி, நீ நம்ம எதுக்கு அந்த சிலிண்டர் கூட நம்ம சண்டை போட்டு தேவையில்லாமல் ரோட்டில். சரி வேண்டாம்னு சொல்லி அப்புறம் பையன் இருந்தான் பக்கத்தில். டேடி வேண்டாங்க டேடி, நீங்கள் எடுங்க டேடின்னா. சரி பரவாயில்ல சொல்லி மூவ் பண்ணலான்னு சொல்லி அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். என்ன கோவம் வந்ததோ என்னமோங்க, உடனே ஒரு எக்ஸலேட்டரை போட்டு அமுத்தி குஞ்சின்னு வந்து முன்னாடி ஓட்டாப்பிள்ளைங்க. அப்படி நமக்கு வண்டிக்கு முன்னாடி. எனக்கு ஒரு நிமிஷம் படபடன்னு ஆகி போச்சு. இன்னும் இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு. அப்புறம் நான் விட்டுட்டேன். கரெக்டாக அந்த பாலத்துக்கிட்ட போனேன். நான் விட்டுட்டேன், முன்னாடியே போட்டு சரி பரவாயில்ல போட்டு விட்டுட்டேன். கரெக்டாக பாலம் ஏறி போயிட்டு இருந்தது. டிராஃபிக் ஓரளவு கிளியர் ஆச்சு. கரெக்டாக ஒட்டி போகிற பாலமெல்லாம் போயிட்டு போது வண்டி கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆனோடனே நான் பார்த்தேன், சரி லெஃப்ட்டில் இடம் இருந்து நான் மட்டும் லெஃப்ட் ஏறி போயிட்டேன். எனக்கு என்ன கோவம் வந்தது என்னன்னு தெரியல. ஒரு ஹெட்லைட் வேறு ஏரியில் அந்த வண்டி டெம்பரேட் போட்டே வந்தாப்பிள்ளைங்க பின்னாடி. இது ஏன் இவ்வளோ இது, ஏன் இந்த மாதிரி ஓட்டணும், ஏன் இந்த மாதிரி தவறு பண்ணிவிட்டு தவறு இல்லைன்னு ஒத்துக்கணும், இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த காலத்து பசங்களுக்கு. இந்த 2K கிட்ஸ் ஆகிட்டுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வேகம், விவேகம், கோபம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க தவறு பண்ணாலும் தவறு ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் மற்றவங்களை அச்சுறுத்தும் விதமாக தான் வண்டி ஓட்டுறது. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து TMF50 விட்டுட்டேன். இந்த இதை வந்து இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம இவர் அனுப்பிச்சிருந்தாருங்க, நம்ம DMF ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். எங்கே நடந்ததுன்னு ஆக்சுவலாக தெரியலைங்க. கரெக்டாக வருங்க, ஒன் வேல வந்த ஒரு காரில் போய் ஒரு ஃபேமிலி அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்கே நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அஜ்ஃபான்னு ஓட்டிருக்குது அந்த நட்ஸன். இது தொப்புன்னு ஐயோ அடிச்சா பார்த்தா உழுகுறாங்க பாவம் ஃபேமிலி. இது நீ சர்வீஸ் ரோடா இனி என்னன்னு தெரியலிங்க. இது அனுப்பிச்சுட்டார். சர்வீஸ் ரோடுன்னா இப்போ நம்ம முன்னாடியும் போல் ஒன் வேலை இப்படியும் போல் இப்படியும் போகலாம். நம்ம 2 சைடுமே போகலாம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து ஒன் வேன்னு சொல்ல முடியாது. பட் நீ எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. அவர் அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்த்து போகிறவங்க வர்றவங்க, லேடிஸ் கூட்டிகிட்டு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக நிதானமாக போங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம DMF ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாருங்க. அச்சோ சாமி, அந்த 2 வீலருங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிங்க. அவரே சொன்னார், அந்த இதில் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருந்தாருங்க. NH ஹைவேஸில் வந்து போயிட்டுருக்கும்போதுங்க, நான் சொன்னேன் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், மொத்தமாக 3 ட்ராக் இருக்குது சாமி. ஐயா 2 வீலர்காரங்க ஐயா தெரிஞ்சுக்குங்க ஐயா கொஞ்சம். மொத்தம் வந்து 3 எத்தனை ட்ராக்குங்க, 3 ட்ராக் இருக்குது. அந்த 3 ட்ராக்கில் 2 வீலர்காரங்க இப்படி பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் சைடு ட்ராக்கில் ஓரமாக போங்கன்னு நான் சொன்னேன். அந்த லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கிறவர் ஃபேமிலியோடு அப்படி ரைட் சைடு வந்திருக்கிறார். நல்லா தெரியுது பாருங்க. இதில் ஒரு செகண்ட் விட்டுருந்தா அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எத்தனை இடம் இருக்குது அந்த இடத்துல. ஒரே ஒரு 2 வீலர் தான் போகுது. அழகாக லெஃப்ட்லேயே போயிருக்கலாமே. என்ன நிதானம் இல்லாமல் இப்படி வண்டி ஓட்டுறது? என்ன நிதானம் இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிறாங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள். என்ன சொல்கிறது இவங்களெல்லாம், என்ன சொல்லி திருத்துறது, என்ன சொல்லி பேசுகிறது, எனக்கு அதே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்கள்.
இதில் வேறு அங்கே பாருங்க கார்காரரை பார்த்து வார்த்தை, ஏய் பார்த்து போக மாட்டேயா அப்படின்னு. அவருக்கு வயசு எப்படி இருந்தாலும் ஒரு 50 இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 50 இருக்குது வயசு. எவ்வளோ வயசானவர், எவ்வளோ வயசு இருக்கணும் அவருக்கு. கொஞ்சமாவது வேணுங்களா வேண்டாமா? கை நீட்டி வார்த்தை பேசுகிறார் கார்காரர். தப்பு அவர் மேலேயாமா. நீங்களே பார்த்துட்டிங்களா? இந்த சிசிடிவி, இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இருந்தங்காட்டி தான் முழுக்க முழுக்க தவறு யாருதுன்னு தெரிய வருது. இன்றைக்கி தெரிஞ்சுக்க, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ சிசிடிவி முக்கியமோ அந்த மாதிரி இன்றைக்கி காருக்கு ஃபுட்டேஜ் வந்து அவ்வளோ முக்கியம். இப்போ சப்போஸ் டச் ஆகிருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க என்ன சொல்லுவாங்கன்னா கார்காரர் மேலே தான் தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டேஷ் கேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் மேலே தவறுன்னு இல்லைன்னு 100% ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி டேஷ் கேம் அவ்வளோ முக்கியம். உங்களுக்கு டேஷ் கேம் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஃப்ளீட் ட்ராக்குடைய டேஷ் கேம் வந்து திருப்பூர் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்குறோங்க. அதனால் திருப்பூர் சைடு பக்கத்தில் யாராச்சும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். திருப்பூரில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் மாட்டிட்டு போயிடலாங்க. 3800 ஸ்டார்ட் ஆகிங்க. கிட்டத்தட்ட ஹை மாடல், ஒரு ஹை மாடலும் இருக்குதுங்க 360 வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ரெகுலராக போகிறது நம்ம வந்து இப்போ ரெடியாக ஸ்டாக் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 3800 5300 அதுக்கப்புறம் 7500 9500. இந்த 7500ங்கிறது 4K, 3800 5300 2K. 2K வந்து டிஸ்பிளேவில் வராதுங்க. 7500 உங்களுக்கு டிஸ்பிளேவோடு வந்துடும். ஃப்ரண்ட்டு 9500 ரியரோடு வந்துடும். டிஸ்பிளே, ஜிபிஎஸ் எல்லாமே வந்துடும். லொக்கேஷனோடு உங்களுக்கு அதில் வந்துடும். ஹை மாடல் டிஸ்பிளேவோடு வந்துடும். நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட் பேக் ரெக்கார்டிங் தனியாக. அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அது போக நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் fleettrack.in வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா fleettrack-உடைய நம்பர் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து வீட்லேயே மாட்டி விட்ருவாங்க. திருப்பூர் இருக்கிறவங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து fleettrack கூப்பிடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஃபுட்டேஜ் பார்த்துடலாங்க. இது வந்து யார் அனுப்பிச்சது? இல்லை நம்ம ஃபுட்டேஜ் அது. ஆமாம், நம்ம ஃபுட்டேஜா? நம்ம ஃபுட்டேஜ் இல்லையே. நம்ம ஃபுட்டேஜ் இல்லைங்க. யாரோ இதுதான் fleettrack மாட்டிக்கிறாங்க. ஒரு செகண்டும் கூட பார்க்கவே இல்லைங்க ரைட் சைடு. இவர் போயிட்டு இருந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக எந்த இடம்னு தெரியல எனக்கு உண்மையாலுமே. நைட் நேரம் போயிட்டு இருந்துருக்கிறார். அப்பா, போயிட்டு இருந்த பையன் ஐயோ அப்படியே திரும்பிட்டாப்லைங்க ரைட்டில். பார்க்கவே இல்லைங்க. ஒரு செகண்டும் கூட பார்க்குறதில்ல. என்ன சொல்லி திட்டுறது, என்ன பேசுகிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன ஜென்மங்கள் அப்படின்னு. எவ்வளோ ஒரு இருட்டு, எவ்வளோ இதில் போயிட்டுருக்குறாங்க. ஒன்றா சைடு மிரர் பார்க்கலாம், இல்லைன்னா என்ன ஏதுன்னு ஒரு செகண்டாவது நிற்கலாம், நின்று பார்க்கலாம். இப்படின்னு கழுத்து திரும்ப மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற பசங்க, ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க கழுத்து திரும்ப மாட்டேங்குதுங்க. வயசான ஆட்கள் முதல் கொண்டு கழுத்தே திரும்ப மாட்டேங்குது. எதுக்கு இப்படி திரும்பி பார்க்கணும்? நம்ம அடுத்து போகலாம், வரவன் போனால் பிரேக் அடிக்கட்டும், அவ்வளோதான். அந்த கண்டிஷனில் எகத்தாளத்தில் லோலாயத்தனத்தில் தான் போகிறாங்க. இப்படி என்னன்னு கேட்குறேன் நான். போய் நின்றுக்கலாங்க லெஃப்ட் சைடு. நீங்கள் ரைட் சைடு போகணுமா? எந்த ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க? எப்பவுமே உங்களுடைய நினப்பு பூரா வேற எங்கேயும் இருக்குது. பைக் ஓட்டும் போதோ, கார் ஓட்டும் போதோ, ரோட்டை கடக்கும் போதோ புத்தியே இருக்கிறது இல்லை. புத்தி வேற எங்கேயோ போட்டு வந்துடுவாங்களாட்டு இருக்குது. அதனால் புண்ணியமாக போட்டுங்க. லெஃப்ட்டில் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நின்றுட்டு இப்படி கழுத்து திருப்பி பின்னாடி ஏதோ வண்டி வருதான்னு பாருங்கள். ஓகே, வரல அப்படின்னா ரோட்டை கிராஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தான் கையங்காலம் ஒன்றா முறியும். கைகாலெலாம் முறிஞ்சால் வாழ்க்கை ஊரை நினச்சி பாருங்கள். முறிஞ்சு காலை வச்சுட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு. அது ஒருத்தர் சொன்னார், டிஎம்எஃப் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடித்து பொட்டுன்னு போயிட்டு அதோடு முடிஞ்சிருது சாமிங்க. ஆனால் கைகளெல்லாம் உடஞ்சுன்னா வாழ்க்கை ஊரை நினச்சி பாருங்கள். மொண்டி வச்சுட்டு ஸ்டிக்கை வச்சு நடந்துட்டு காலையில் எப்படி குளிப்பீங்க, எப்படி பாத்ரூம் போவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி நடப்பீங்க, எப்படி அடுத்த வேலைக்கு போக முடியும்னு நினச்சி பாருங்கள். கையங்காலம் ஏதாவது ஆயிட்டா சொல்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, புண்ணியமாக போட்டுங்க. அதுக்கடுத்து இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாருங்க. சாரி, டிஎம்எஃப் அனுப்பின வீடியோவில் நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் அதான் ரொம்ப நாள்னா ஒரு 10-20 நாள் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க அனுப்பின ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து
அனுப்பும்போது ஞாபகம் இருக்குது எந்த ஊருன்னு. அப்புறம் நம்ம இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப நாள் ஆகிடுது இல்லைங்க, 10 நாள் 15 நாள் 2 வாரம் 3 வாரம். அதனால் வந்து விஸ்கன் தெரியறதில்ல. இது ஏதோ கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக போயிட்டுருக்கிறாரு பொலிரோவில். அங்கே பாரு, ஒரு லாரி போகுது, லாரிக்கு பின்னாடி ஒரு கார், அந்த காரை சைடு ஓட்டு வந்து நெட்டுக்கு நேரம் நிறுத்துறாப்புல. அப்படியே நம்ம பொலிரோ கார் ஒரு நிமிஷம் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டார். நிற்கலினா என்ன ஆயிருக்கேன் பொலிரோ, நிறுத்தினங்காடி பரவாயில்ல, இல்லைன்னா ஒரே அடி தான் கொண்டு போய் நெட்டுக்கு நேர் சாத்த வேண்டியதான். அடிச்சு அந்த வண்டிக்கு ஏர்பேக்லாம் ஓப்பன் ஆகி பொலிரோவில் முன்னாடி இரும்பு பம்பரு அவிழதில் உண்டை ஆறாவாட்டு இருக்குது, முன்னாடி பூரா பிளந்துருக்கும். அதுனா இந்த கரம்புல் சோன் வேறு அதில் ஜாஸ்தி அடிச்சுன்னா அடிக்கும் தலைக்கு போயிடும் முன்னாடி வரைக்கும். பார்த்துக்குங்க, உங்களுக்கு தான் சேதாரம் ஜாஸ்தி. பொறுமையை ஓட்டு. இந்த மாதிரி சிங்கிள் ரோட்லேயும் எல்லாம் வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஒரு லாரி போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, பொறுமையாக போங்களா, கொஞ்சம் தூரம் கேப் கிடைக்கிற பக்கம் எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியது தானே. இந்த முக்கில் இந்த சந்தில் ஓட்டு இத்தனோடு லோக்கலுக்குள்ளே இவ்வளோ சண்டை போட்டு எடுக்கிறது. அப்புறம் இது ஏதோ ஒரு டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாருங்க, ஏதோ வந்து எந்த ஊரில் நடந்த விஷயம்னு தெரியலைங்க. இனி அவர் சொல்கிறாரு, வண்டி ஓட்டுனவர் வந்து வழியே விட மாட்டேங்கிறாருங்க. முன்னாடி போகிறவர் ஒன்றா ரைட் ஏறாரு, இல்லைன்னா லெஃப்ட் ஏறாரு, ரைட் ஏறாரு, லெஃப்ட் ஏறாரு, மாற்றி மாற்றி போகிறாருங்க. விடவே மாட்டேங்கிறாரு பின்னாடி. நான் அதனால தான் இதை நான் ரெக்கார்டு பண்ணணுங்க, நான் பின்னாடி இருந்து இனி மதுபோதையான்னு கூட தெரியல அப்படின்னு பையன் சொன்னது. ஆக்சுவலாக அனுப்பி சொன்னாங்க எனக்கு இந்த விஷயம். எனக்கு முழுக்க சொல்கிறேன், இது எல்லாம் நம்ம ஃபுட்டேஜ் கிடையாது, நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது. இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க, முன்னாடி வழி விடாமல் போகிறாரு, லெஃப்ட் ரைட் போகிறாரு, சம்மந்தம் இல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக நான் சொல்கிறேனுங்க, அந்த மாதிரி தவறுதெல்லாம் மது அருந்து விட்டு யாரும் வாகனம் ஓட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாராவது வழி கேட்டால் பொறுமையாக கொடுத்துருங்க. நீங்கள் பொறுமையாக போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டு போய்க்க, நீங்கள் வழி கொடுத்துருங்க, இல்லையா ரைட் சைடு போய் கொடுத்துருங்க. அவர் வந்து லெஃப்ட்டும் போகிறாரு, ரைட்டும் போகிறாரு, மாற்றி மாற்றி போகிறாரு, திடீர்னு அசாட் இண்டிகேட்டர் போடுறாரு, ஏன் போடுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. பயங்கர குழப்பத்திலே ஓனாருங்களாமா. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இருங்க, நம்மளுக்கு அடுத்த ஃபுட்டேஜை காமிச்சிட்றேன். இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பினதானுங்க, கோயம்புத்தூர். கரெக்டாக கோயம்புத்தூர். இங்கே பாருங்க, போயிட்டுருக்கு ஒரு வண்டி, இங்கே பாருங்க லெஃப்ட்டு போகிறாப்புல வருங்க அந்த பையன், ஃபுல் ஸ்பீடில் போயிங்க, ஃபுல் லெஃப்ட்டில் நல்லா கரெக்டாக போய்ட்டு தான் இருந்தாப்புல. லெஃப்ட்லேயே போயிருந்தால் ஒழுக்கமாக போயிருக்கலாம், லெஃப்ட்லேயே போயிங்க உள்ளே ரைட் சைடு உள்ளே பூந்தாப்புலைங்க. பூந்து இந்த வண்டியில் போய் அடித்து, இங்கே பாருங்கள், அடா ஹெல்மெட் இருந்துங்காடி பரவாயில்ல, கையி கால் அங்கே பாருங்க, தோலெல்லாம் பிஞ்சு, கையில் பூரா பிஞ்சு வச்சுங்க, பூரா பிஞ்சு வச்சு தோல், கண்ணிலேயே பார்க்க முடியல சாமி. ஐயோ, எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இத்தனை ஸ்பீடு? முதல்ல அந்த ஸ்பீடை மட்டும் பார்த்தீங்களா நீங்கள், என்ன ஸ்பீடுன்னு? பா, அட்டா யாருன்னு தெரியல இந்த தம்பி. ஏன் தம்பி இப்படி பண்ணோன்னு கேட்குறேன். எதுக்கு இவ்வளோ வேகம் போயிருக்கணும், எதுக்கு இப்படி பண்ணுறது? போய் அந்த கார் அடித்து முன்னாடி விட இந்த கார் ஏற்றி இறக்கிட்டார். அட்டா சே, ஜீரணிக்கவே முடியலைங்க. பா, எல்லாம் நினச்சிக்கிறாங்க இந்த காலத்து பசங்க, நம்மளுக்கெல்லாம் பயங்கர துடிக்குது புஜம். நம்மளாம் பசங்க 2K கிட்ஸு, நாங்கள்லாம் யார் தெரியுமா, வெறித்தனமாக ஓட்டுவோம், ஸ்பீடு தெரியுங்களா அப்படின்னு. பார்த்தீங்களா ஸ்பீடை? இந்த மாதிரி ரோட்டில் கிடக்கோன்னா அடுத்த கார் மேலே ஏறி இறங்கி இருக்குது, கையை பூரா பிஞ்சு போச்சு. ஏதோ கையங்கால் முறிலியேட்டிருக்குது, தப்பிச்சுது. நான் இப்போ தான் சொன்னேன், கைங்கால் முறிஞ்சால் நினச்சி பாருங்கன்னு. எதுக்கு இத்தனை வேகம்? இத்தனை பேர் டூ வீலர் இத்தனை பேர் போயிட்டுருக்குறாங்களா? அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? அறிவு இல்லாமல் தான் இப்படியே போயிட்டுருக்குறாங்களா ஸ்பீடாக? எவ்வளோ ஸ்லோவாக, எவ்வளோ கரெக்டாக, நிறைய பேர் நீங்களே பாருங்கள், எத்தனை பேர் லெஃப்ட் சைடு மட்டும் அவங்களுடைய வழியில் தனியே போயிட்டே இருக்கிறாங்க, அவங்களோட வேலையை பார்த்து போயிட்டுருக்குறாங்க. எத்தனை பேர் போயிட்டுருக்குறாங்க? எதுக்கு இத்தனை அவசரம், எதுக்கு இந்த இது போடணும் இப்படி? போய் இப்போ என்னாச்சு, எல்லாத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்மளும் எல்லாத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். பார்த்துங்க, 100க்கு மேலே போனால் 108 தான் வரும் எப்போவுமே. நம்ம வாழ்க்கையே அதுதான். அதையெல்லாம் நினச்சிட்டு இனிமேல் வண்டி ஓட்டிங்க. அது லோக்கலில் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டிங்க. இது வந்து நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் தான் அனுப்பிச்சிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இது கரூர் ரோடுன்னு நினைக்கிறேனுங்க, திருச்சி கரூர் ரோடு. அந்த எண்ணச்சத்தான் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2 வீலர்காரர் வந்துடுவாப்பில், எங்கேருந்தோ அந்த 2 வீலரு. இது வந்து ஒரு ஹைவேன்னு தெரிய வேண்டாமா? கொஞ்சமாவது ஒரு நாலேஜே கிடையாது.
இது என்னென்னா கரெக்டாக இந்த இடத்துல கேப் விட்ருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ரைட் சைடு வந்து ஒரு வழி இருக்குது. இந்த வழியிலேருந்து வந்துங்க இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணிடுறாப்புல. இப்படி மேற்க ஒரு ட்ராக்கை கிராஸ் பண்ணிடுறாப்புல, கிழக்க போகிற ட்ராக்குக்கு உள்ளே பூந்துடுறாப்புல. இவ்வளோ ஸ்பீடில் இந்த கார் வந்துட்டுருக்குது. எப்படி இருந்தாலும் என்னுடைய கணிப்பு இந்த கார் வந்த ஸ்பீடு வந்து இல்லை லொக்கேஷன் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கார் வந்துட்டுருக்குது. இப்போ 70 கிலோமீட்டருங்காட்டி அவனால் அடித்து நிறுத்தி மேனேஜ் பண்ணிட்டார். யாருமே அந்த ரோட்டில் நல்ல ஃப்ரீயாக தான் இருக்குது. சப்போஸ் 100 வந்திருந்தால் இந்நேரம் பைக்காருடைய கால் கை ஏன் சொல்ல முடியாது, உசுறு போயிருந்தாலும் போயிருக்கும். ஒரு செகண்ட் அவர் மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக லெஃப்ட் எடுத்துட்டார். ஆறு அமுத்தி பிடிச்சி கீன் வந்து லெஃப்ட் எடுத்துட்டு அவங்க கூட சண்டை, யார் கூட, வந்தவர் கூட. ஒரு செகண்ட் நினச்சிப்பார், எதுக்குள்ளே வந்தீங்க, இந்நேரம் வந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, அடிச்சிருந்தேன் அப்படின்னு. நீ பார்த்து வரமாட்டேயா, யார், பைக்கார். இந்த பைக்காரரு இதுவும் பேசுவார், இதுக்கு மேலேயும் பேசுவார், இன்னும் பேசுவார். நீ பார்த்து வரமாட்டேயான்னு. யார் பார்த்து வரணும் அந்த இடத்துல? இப்போ டிஎம்எஃப் இத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க கீழே. யார் பார்த்து வரணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்காரர் பார்த்து வரணுமா, பைக்காரர் பார்த்து வரணுமா அப்படின்னு. எத்தனை வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். பைக்காரர் வந்து ஒரு நம்ம ஹைவேஸை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து வர்றீங்க, தப்பு கிடையாது, அதுதான் ரோடு, கிராஸ் பண்ணுறதுக்கு அதுதான் இடம். இந்த பக்கம் மேற்க போகிற வண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்து நடுவில் நின்றுக்குங்க. இங்கேருந்து கிழக்க போகிற வண்டியை லெஃப்ட்டு திரும்பி பாருங்கள், எதோ வருதா இல்லையான்னு. வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நீங்கள் வந்த வேகத்தில் அப்படியே விட்டு போட்டு கார்கார்ட்ட சண்டைக்கு போனால், நீ பார்த்து ஓட்ட மாட்டே, நீ பார்த்து ஒழுக்கமாக வரமாட்டேயா, நீ கார்காரன் தானே அப்படின்னு. அதுதான் இது எல்லாம் பேசுவீங்க, இதுவும் பேசுவீங்க. இதுக்கு மேலே கார் அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கால் கரெக்டாக உங்கள் காலோடு சேர்த்து அடிச்சிருப்பார். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்திருந்தீங்கன்னா, ஒரு செகண்டு ஒரு லெஃப்ட் இழுக்கலை அப்படின்னா காலோடு சேர்த்து அடிச்சிருப்பார். லெஃப்ட் சைடு காலே இருக்காது, செதஞ்சிருக்கும் இந்நேரம். அதுக்கப்புறம் எப்படி பேசுவீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த கால் செதஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், காலத்தை எடுத்தாகணும். வாழ்க்கை உரம் காலெல்லாம் நடத்துக்கு ஸ்டிக் வச்சு நடந்துகிட்ருக்கணும். குறைந்தபட்சம் 6 மாதமாவது கோமால் இருந்திருப்பீங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அடிச்சிருந்தா. முதல்ல ஆள் இருப்பீங்களானே தெரியல. 100 கிலோமீட்டர் வந்து அடிச்சிருந்தா. நினச்சி பார்த்துங்க தயவு செஞ்சு. ரோடை கிராஸ் பண்ணுறவங்க பார்த்து கிராஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க, புண்ணியமாக போட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு திருச்சி ரோடு தான் அனுப்புனார். ஆமாம், இது டிஎம்எஃப் அனுப்புனது தானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் வந்து திருச்சி போகிற ரோடுங்க. அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும்போதுங்க, அது என்னென்னு தெரியலைங்க, இப்போல்லாம் காரை எடுத்தாலே வந்து அந்த ரோட்டுக்கு அவங்க தான் ராஜா, இந்த காட்டுக்கு நாங்கள் தான் ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. என்ன ஸ்பீடுங்கிறீங்களா தெரியுங்களா? கொஞ்சம் நெஞ்ச ஸ்பீடு கிடையாதுங்க. ஒரே ஒரு செகண்ட் இந்த ரெனால்டோ கெட்டுக்காரர் எங்கே ஏறி வந்திருக்கிறாருன்னு மட்டும் பார்த்துங்க. இவர் வண்டியில் முட்டுற மாதிரி வந்துருச்சு. இவர் முடிஞ்ச வரை கொஞ்சம் லெஃப்ட் இழுத்துட்டார். கரெக்டாக லெஃப்ட் இழுக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறார். நல்ல வேலை, ஒரு 2 பேர் நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பைக் வருது. அந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்திருந்தாலோ யாராவது போயிருந்தாலோ கண்டிப்பாக அடிச்சிருப்பார். இவர் 100% லெஃப்ட் இழுத்துருக்கார். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இழுத்துருக்கிறாருன்னு பாருங்க. போயிட்டார், கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டில் போய் முட்டிருச்சு வண்டி. ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட்டார். எந்த அளவுக்கு லெஃப்ட் இழுத்துக்கிறாரு மட்டும் பாருங்கள். அவருடைய ஒரு வீல் வந்து கோர்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கோர்ட்டுக்கு வெளியே போயிட்டார் அந்த ஸ்பீடில். தயவு செஞ்சுங்க, ஏன் இந்த மாதிரி ஓட்டுறீங்க, எதுக்கு அவசரம்? தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஓட்டாதீங்க. எதுக்கால வண்டி வருது பார்த்துட்டிங்களே, விட்டுருங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, கொஞ்சம் பொறுமையாக வந்துடுங்க, அதுக்கப்புறம் போங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறது மற்றவங்களை வந்து நீங்கள் பயமுறுத்தாதீங்க, பயப்படுத்துகிற அளவுக்கு ஓட்டாதீங்க. உங்களுக்கு ரெனால்டோ கிட்டு அடிச்ச நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடே எல்லாம் போயிருக்கு, நீங்களே இருந்திருக்க மாட்டீங்க, சொல்லவே முடியாது. இவர் அடித்த வேகத்தில் பக்கத்தில் லாரி, அதை நினச்சி பாருங்கள். இவர் வந்த வேகத்தில் உங்கள் வண்டியில் அடிச்சிருந்தா உங்கள் வண்டி திரும்பி லாரி 2 பேர்த்துக்கு நடுவில் இந்த வண்டி சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பளம் தானே, வேறு என்ன நடக்கு? அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க, யார் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஆக்சுவலி வீடியோவில் எடுத்திருக்காங்க. இது இருங்க, முன்னாடி 2 வீலர் ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு. இல்லை, இது எடுத்தது வந்து இவர் முன்னாடி ஒரு அந்த கார்காரர் வந்துங்க மது போதைன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க
ஒருத்தர் விட மாட்டாப்பிள்ளைங்க சைடு, யாரும் சைடு ஓடக்கூடாது. நாங்கள் பாருங்க அந்த பஸ்ஸை விடவே மாட்டாப்புல பஸ்ஸை, பார்த்தீங்களா? இதை எடுத்து அனுப்பிச்சிருந்தார். இது ஆக்சுவலி எங்கே நடந்ததுன்னு தெரியல, நம்ம டீம் தான் இது அனுப்பிச்சிருந்தார். ஆனால் அவர் சரக்கு போட்டிருப்பாராட்டிருக்குதுன்னா வர வண்டி பூரா பின்னாடி விடவே மாட்டேங்கிறாரு. ரைட் ஏறி போகிறாரு, இல்லையா லெஃப்ட் ஏறி போகிறாரு, மாற்றி போகிறாரு. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ரைட் ஏறி தான் போகிறாரு, யாரையுமே சைடு வர கூட மாட்டேங்கிறாருன்னு. அந்த பஸ்ஸை விடவே மாட்டேங்கிறாரு. அங்கே பாருங்க, பிரேக் அடிக்கிறாரு, ஓட்டுறாரு, இப்படியே போயிட்டுருக்கிறார். ஏதோ ஒரு கேப்பில் வந்து கொஞ்சம் விட்டுட்டார். இந்த மாதிரிங்க மது அருந்து விட்டு தயவு செஞ்சு வாங்கின ஓட்டாதீங்க. ஏதோ டிரைவரை போட்டுக்குங்க. 500 1000க்கு ஆக்டிங் டிரைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, கூப்பிட்டுக்குங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுவாங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் வச்சு குடிச்சிங்க. ஏன் மது பிரியர்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுறாங்க, எத்தனை பக்கம் எத்தனை விபத்து தெரியுங்களா? தவறுதாக ஓட்டுறது, தவறுதாக நடக்கிறது. இப்போ சமீபத்தில் நானே என்னோடய பையனை கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இன்றைக்கி ரோட்டை கிராஸ் பண்ணுறக்காக வந்தாரா, இனி ரைட் அண்ட் யூட்டர்ன் பண்ணுறதுக்காக இனி வந்தாரான்னு தெரியல. பின்னாடி வந்து ஒரு பஸ்கார் வந்து அடிச்சுங்க. அந்த கார் வந்து ஆப்போசிட் லைனுக்கு போயிடுச்சு. ஆப்போசிட் லைனில் வந்த பென்ஸு நைட்டு 8 மணி 8:30 மணிக்குங்க 120 140 வருதுங்க அந்த வண்டி ஸ்பீடு. அந்த வேகத்தில் அடிச்சு, நல்ல வேளை 2 பேர்த்துக்குமே உயிர் சேதம் எதுவும் இல்லை. 2 பேர்த்தோட காரு கசங்கி போச்சு. எனக்கு அந்த பஸ்ஸை ஒட்டி பின்னாடி ஒருத்தர், நான் பல்லடத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம டிஎம்எஃப் வந்திருந்தாருங்க ஆட்டோவில். அவர் தான் லைவாக சொல்கிறார், இந்த கார் இங்கே இருந்தால் வந்ததுங்க, இவர் பஸ்காரை போய் முட்டிட்டார் மேலே. பஸ்காரை வந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிராஸ் பண்ணுறவங்க, யூட்டர்ன் பண்ணுறவங்க இதுக்கு இவ்வளோ பொறுமை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடாக வர்றவங்க ஏன் பொறுமை இல்லாமல் இவ்வளோ ஸ்பீடு வர்றாங்க நைட்டு? அந்த சூலூர்கிட்டே ஏகப்பட்ட விபத்து நடக்குதுங்க. சூலூர் ஏர்ஃபோர்ஸு அதை சுற்றி மட்டுங்க கணக்கில்லா விபத்து நடக்குது. இப்போ இந்த தொப்பூர் ஆக்சிடெண்ட் வந்து பல உயிரை காவு வாங்கியிருக்கிற மாதிரி பல உயிர் இந்த இடத்துல காவு வாங்கிட்டு இருக்குது. இந்த சூலூர் ஸ்டேஷன், சூலூர் ஏர்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ஸ் அதிகாரிகள் அவங்கள தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாங்க. நிறைய அங்கே நார்த்தில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க. இந்த யூபி வண்டி ஒரு நாள் நாங்கள் போயிட்டுருக்குறோங்க, கரெக்டாக சூலூர் ஏர்ஃபோர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் இருக்குது. நாங்கள் ஒரு 70-80 இருக்கும், 70 இருக்கும், 80க்குள்ளே தான். அது எப்போதுமே நான் நெக்ஸ்ட் ஈவி அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. 70 அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். யாருமே இல்லை, பொறுமையாக போயிட்டு இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு. நானும் ஒய்ஃபை நான் பேசிட்டு அங்கேருந்து வந்தாருங்க. சடக்குன்னு யூட்டர்ன் பண்ணுறாரு அவர். நாங்கள் வந்துட்டு இருந்ததை பார்க்கவே கிடையாதுங்க. நாங்கள் கீச்சுன்னு பிரேக் போடுற அளவுக்கு நல்ல வேலை நம்ம லெவல் ரீஜன் 2 இருந்துங்காட்டி எக்ஸ்ட்ரா இருந்து காலை எடுத்துகிட்டு வண்டி ஸ்லோ வச்சு பிரேக் மேலே காலை வச்சோன்னா இப்படியே போய் நல்லா நின்றுச்சு. ஆனால் வேறு ஏதாவது வண்டி கிண்டி வந்து ஸ்பீடாக பஸ்ஸு கிசில் ஆகி அந்த இடத்துல வந்துருந்ததுன்னு வச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரீஸா வந்து 4 குட்டிக்கான அடிச்சு நின்றுருக்கு. ஆள் இருக்குமான்னு கூட தெரியாது அந்தளவுக்கு. ஏன்னா பஸ்ஸில் வர்றது அவ்வளோதானே வருது, 80-100 வருது ஸ்பீடு. அடிச்சிருந்து என்ன ஆயிருக்கு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ படித்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறீங்க, உங்கள் மேலே அவ்வளோ இது இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து தவறுதல் பண்ணுறாங்க. நானே 2-3 பேர்த்துக்கு வந்து நான் பார்த்துட்டேன். என்னோடய இதில் போகும்போது வரும்போது அவங்களே அவ்வளோ மிஸ்டேக் பண்ணாங்க. 2 வீலர் ஆகட்டும், புல்லட்டில் போனவங்களாகட்டும், அன்னைக்கு அதுக்கப்புறம் ப்ரீஸாக நான் பார்த்ததாகட்டும், நிறையா தவறுகள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலைங்க இந்த இது யாருக்காவது போச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த தகவல் போய் சேரட்டும். அந்த ஸ்கூல் விடுற டைம்லைங்க ரொம்ப மோசங்க. ஒரு ஹைவேஸுங்க, அது ஹைவேஸோடைய மெயின் ரோட்டில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பூரான்னு எடுத்துக்கிறாங்க. ஹைவேஸில் எடுக்கவே முடியறதில்ல, அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க, பாதுகாப்பு இல்லை. அவங்க அந்த இடத்துல ஏதாவது பேரிகேடு போட்டு வைக்கலாம், வர வண்டியாக ஸ்லோ பண்ணி போகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லையா, உன்னை கொஞ்சம் உள்ளே இடம் விட்டு பார்க்கிங் கொடுத்துருங்க. ஏன்னா ஹைவேஸில் போய் நின்றுட்டு ஏன் மெயின் ரோடு நின்றுட்டு எல்லாம் குழந்தைகளை ஏற்றுறக்காக நிறுத்துகிறாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது, வண்டி ரோட்டு மேலே நிற்கிது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 100 அடி உள்ளதில் வச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்துங்க நானும் என்ற ஓட்டமாக பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ எங்கேயோ சமீபத்தில் மதுரை போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இங்கே ஹைவேஸில் வந்துட்டுருக்கோம். இந்த ஹைவேஸ்லேருந்துங்க ஒரு 200 அடி தள்ளி ஒரு ஹோட்டலு, பேக்கரிலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. கரெக்டாக அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே பேக்கரிக்கு போய்க்கிறோம். இதுதான் ஹைவேஸ்னால் இங்கே இருக்குது பேக்கரி. ஹைவேஸ் வந்து நம்ம லெஃப்ட்டு போய் இப்படி போய் நிறுத்தினா தான் இங்கே இருக்குது பேக்கரி. ஏன்னா ஹைவேஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. 300 அடி தள்ளி இருக்குது.
இந்த மாதிரி ஹைவேஸில் மெயின் ரோட்டில் யாருமே இன்னைக்கு கடைகளுக்கு பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. என்னோட இது சொல்லணும் அரசாங்கம் இது மட்டும் முடிவு பண்ணினாங்கன்னா இன்னும் விபத்துக்கள் கம்மியாக இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய டீ கடைகள், நிறைய ஹோட்டல்கள், நிறைய இதெல்லாம் மெயின் ரோட்டில் போடுறதுனால வர்ற லாரிக்காரங்க வர்றாங்க, அப்படியே நிறுத்துகிறாங்க, அப்படியே டீ குடிக்கு போயிடுறாங்க. ரோட்டில் நிற்கிது, அப்படியே பாதி வீல் ரோட்டில் நிற்கும். அதே வந்து 4 ட்ராக்கு 2 ட்ராக் தான், 2 ட்ராக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் 2 ட்ராக். இந்த 2 ட்ராக்கில் பாதி வீல் மேலே நிறுத்தியிருந்திங்கன்னா எப்படி பின்னாடி வர வண்டி சைடு போட முடியும்? இப்படி வந்துட்டு இருக்கிற இங்கே ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குதுன்னா இன்னொரு பஸ் சைடு போடணுன்னா கண்டிப்பாக போகவே போகாது. நேரம் அந்த லாரியில் தான் அடிக்கும். ஒரு காரே போகாதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி தான் நிறுத்துகிறாங்க ரோட்டு மேலே. இந்த ரோட்டு மேலே எதுவுமே பர்மிஷன் கொடுக்காம 100 அடி தள்ளி தான் வைக்கணும். ஹைவேஸில் போகிறவங்க கையும் முய்யும் போயிட்டே இருப்பாங்க. 90 120 போகிற அளவுலாம் இருக்குது. ஒரு நைட் நேரம்லாம் சுத்தமாக தெரியாது எந்த வண்டி நிற்கிது, எது வண்டி நிற்கிது, எதுவுமே தெரியாது. இன்றைக்கி நிறைய விபத்து ரோட்டு மேலே அடித்து தூக்குறதுக்கு காரணமே இதுதான். இனிமேல் யாராவது இது காதுக்கு போச்சு அப்படின்னா மறக்காமல் இதை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 100 அடி தள்ளி போடுங்க. மெயின் ரோட்டில் யாரும் கொடுக்காதீங்க. ஹைவேஸில் எந்த பர்மிஷனும் கொடுக்காதீங்க. 100 அடிக்கு 100 அடி இல்லை கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கரெக்டாக ரோட்லேருந்து 100 அடி கவர்மெண்ட் எடுத்துங்க. 100 அடிக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் கடை போட்டுக்க சொல்லுங்கள். போட்டு மட்டும் பாருங்கள், நிறைய விபத்துக்கள் தவிர்க்கலாம். நிறைய டிராஃபிக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதனால் வந்து இதாகும். நான் சொன்னது கரெக்டாக இருக்குங்களா தப்பாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2 வீலர்காரங்க முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சுங்க லெஃப்ட் ட்ராக் உங்களுக்கு இதை பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். 4 பேர்த்துக்கிட்ட லெஃப்ட்டு போய்க்கப்போ ரைட் ட்ராக்கே போகாத, போனேன்னு அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. கைங்கால் போயிரு, இரண்டு உசுறு போயிரு. ஏன் போய் லெஃப்ட் ஒரு ட்ராக் இருக்குது, லெஃப்ட்டு தனியாக விட்டு நம்ம 2 வீலர் தனியாக போயிட்டுருக்கலாம். ரைட் சைடு போகிறவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறோம், விட்டு நம்ம மாட்டுக்கு ஒரே லெவலில் ஒரே மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கலாம் லெஃப்ட்டில். அதனால் 2 வீலர் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இந்த மாதிரி போய்க்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி டேஷ் கேம் ஃபுட்டேஜ் அது இருந்தது அப்படின்னா 95 70 70 அதுக்கப்புறம் 73 73 இங்கேயும் நம்பர் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து அதை அனுப்புங்க. உங்களுக்கு டேஷ் கேம் வேணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேனுங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருப்பூர் சைடு இருந்தீங்கன்னா இங்கேயே வந்து மாட்டிக்கலாம். ஸ்டாக் இருக்குதுங்க. நம்மளும் எடுத்து வச்சு இப்போ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுடன். சரி, நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.